வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன பதிவில் வந்து நம்ம இதோட உச்சரிப்புகள்லாம் பார்த்தோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டச், ஐ ஆம் டச்சிங், ஐ டச்ட். ஐ காஃப், ஐ ஆம் காஃபிங், இருமுதல். ஐ ஆம் காஃபிங், ஐ காஃப்ட். நான் கேட்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஐ ஆஸ்க், நான் உங்ககிட்ட இதை கேட்குறேன், நீங்கள் இதை எனக்கு தருவீங்களா? ஐ ஆஸ்க், ஐ ஐ ஆம் ஆஸ்கிங், ஐ ஆஸ்க்ட். ஆஸ்க்ட். ஸோ இதுக்கு எல்லாமே ஈடி வந்து ஆஸ்க்டுன்னு சொல்ல மாட்டோம், காஃப்டுன்னு சொல்ல மாட்டோம், டச்சுடுன்னு சொல்ல மாட்டோம். சரியா? ஸோ எல்லாத்துக்குமே டீ சவுண்ட் கொடுப்போம். ஐ டச்ட், ஐ காஃப்ட், ஐ ஆஸ்க்ட். ஸோ ஹெல்ப்புக்கு என்ன சொல்லுவோம்? ஐ ஹெல்ப்ட். நான் உதவி பண்ணுறேன், உதவி பண்ணி கொண்டிருக்கின்றேன், உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். ஐ ஹெல்ப், ஐ ஆம் ஹெல்பிங், ஐ ஹெல்ப்ட். ஸோ இப்போ வந்து சிஹெச், ஜிஹெச், இடி, பி இதில் வேர்ப் முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த பாஸ்டன்ஸில் வந்து டு 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 ட அப்படி சொல்லணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதை மாத்திரம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். சிஹெச்ஆ, ஜிஹெச்ஆ, கேவா, பியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தபடியாக இன்னொரு எழுத்து பார்க்க போகிறோம் முடியறது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து யூகிக்கிறேன், யூகம் செஞ்சு சொல்கிறேன், இது நடந்திருக்கும், அது நடந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்வீங்க ஆங்கிலத்தில்? வெரி குட். ஐ கெஸ், ஐ கெஸ், ஐ கெஸ். ஸோ இதுக்கு பாருங்கள், GUESS 2 எஸ்ஸில் முடியுது இல்லையா? கெஸ். ஸோ எஸ்ஸில் முடிஞ்சாலும் சரி, 2 எஸ்ஸில் முடிஞ்சாலும் சரி, ஒரு வினைச்சொல் வந்து எஸ்ஸில் முடிஞ்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி டீ தான் உச்சரிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் யூகிக்கிறேன், ஐ கெஸ். ஐ ஆம் கெஸ்ஸிங், ஐ ஆம் கெஸ்ஸிங். குவாசிங் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐ ஆம் கெஸ்ஸிங். ஸோ அந்த யூக்கு வந்து உச்சரிப்பு கிடையாது, இந்த யூக்கு வந்து உச்சரிப்பு கிடையாது. ஜி வந்து காவாக சொல்லுவோம், கா. ஸோ கே கே ஜி ஏ தான், இந்த ஈ சவுண்டு தான் கொடுத்துக்கணும். கெஸ். ஐ ஆம் கெஸ்ஸிங். இப்போ இதுவே வந்து நான் யூகித்தேன் அப்படின்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க? வெல்டன், ஈடி போட போகிறோம். உச்சரிப்பு ஐ கெஸ்ட், ஐ கெஸ்ட். பட் இன்னொன்று, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கன்றதுக்கு கெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து எப்படின்னா GUEST, ஒரு எஸ்ஸு அதுக்கப்புறம் இங்கே டி வரணும். ஆனால் அது வந்து அது வினைச்சொல் கிடையாது, அது வந்து பெயர்ச்சொல், கெஸ்ட். ஓகே. ஸோ இது ஐ ஆம் கெஸ்ஸிங், ஐ கெஸ்ட்.